பேரறிஞர் அண்ணாவின் நண்பரும் மூத்த காங்கிரஸ் உறுப்பினருமான திரு கிள்ளி வளவனின் வறுமை நிலையை அறிந்து 5 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் உடனடி செலவுக்காக 5000 ரூபாயும் வழங்கிய மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் மனிதாபிமான பண்புக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கட்சி பேதமின்றி விருப்பு வெறுப்பு இல்லாமல் தேசிய பார்வையோடு நிதி உதவி வழங்கியுள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமை பண்புக்கு முழு தகுதியானவர் எனவும் அவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். பேரறிஞர் அண்ணாவின் நண்பரும் காங்கிரஸ் கட்சியின் நீண்டகால உறுப்பினருமானவர் 90 வயதுடைய திரு சு. கிள்ளி வளவன். அவரது முதுமை மற்றும் ஏழ்மை நிலை அறிந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா திரு கிள்ளி வளவனின் துயர் துடைத்திடும் வகையில் அவருடைய பெயரில் 5 லட்சம் ரூபாயை நிலை வைப்பில் செலுத்தி அதிலிருந்து வரும் வட்டித் தொகையில் அவருடைய அன்றாட செலவுகளை செய்து கொள்வதற்கு ஏதுவாக மாதம் பணம் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்ததோடு அவரது உடனடி செலவிற்காக 5000 ரூபாயையும் வழங்குமாறு ஆணையிட்டார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் திரு சு. கிள்ளி வளவனின் வீட்டிற்கு சென்று கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா சார்பில் நலம் விசாரித்ததோடு கழகத்தின் சார்பில் 5 லட்சம் ரூபாயை வங்கியில் நிலை வைப்பில் செலுத்தி அதிலிருந்து வரும் வட்டித் தொகையில் அவருடைய அன்றாட செலவுகளை செய்து கொள்வதற்கு ஏதுவாக மாதம் பணம் கிடைக்கும் வகையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஏற்பாடு செய்துள்ளது பற்றி தெரிவித்து உடனடி செலவிற்காக 5000 ரூபாயை வழங்கி அவருக்கு ஆறுதல் கூறினர். நிதி உதவியினை பெற்றுக்கொண்ட திரு கிள்ளி வளவனும் அவரது குடும்பத்தினரும் தங்கள் சூழ்நிலையை அறிந்து உடனடியாக உதவி செய்த ஏழை எளிய மக்களின் கண்கண்ட காவல் தெய்வமாய் விளங்குகின்ற மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் கருணை உள்ளத்தை நினைத்து நெஞ்சம் நெகிழ்ந்து கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்நிலையில் திரு கிள்ளி வளவனுக்கு நிதி உதவி வழங்கிய மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் மனிதாபிமான பண்புக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். திரு சு. கிள்ளி வளவனின் துயர நிலையை அறிந்தவுடன் அரசியல் வேலிகளை தகர்த்து கட்சி பேதமின்றி நிதி உதவி வழங்கிய மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் தாய் உள்ளத்திற்கு காந்திய மக்கள் இயக்க தலைவர் திரு தமிழருவி மணியன் மிகுந்த பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸால் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதராக வயோதிகத்தின் பிடியில் நோயுற்று வாடி கிடக்கக்கூடிய அவரை ஒரு காங்கிரஸ்காரரும் சென்று பார்க்காத நிலையில் அவரை பற்றிய ஒரு செய்தி வெளிவந்த அடுத்த கணமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளருமாகிய பெருமதிப்பிற்குரிய ஜெயலலிதா அவர்கள் 5 லட்சம் ரூபாயை உடனடியாக அவருடைய பெயரில் டெபாசிட் செய்ததோடு உடனடி செலவுக்காக 5000 ரூபாயை அன்போடு அளித்தது என்பதும் நினைக்கும் பொழுதே என் நெஞ்சம் முழுவதிலும் நன்றியை கொண்டு வந்து சேர்க்கிறது. அரசியல் வேலிகளை தாண்டி கருத்து மார்ச்சரியங்களை கடந்து அவருடைய தாய் உள்ளத்திற்கு என்னுடைய தலைவணக்கத்தை செலுத்துகிறேன். கட்சி பேதமின்றி விருப்பு வெறுப்பு இல்லாமல் தேசிய பார்வையோடு திரு சு. கிள்ளி வளவனுக்கு நிதி உதவி வழங்கியுள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமை பண்புக்கு முழு தகுதியானவர் எனவும் அவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். புரட்சித் தலைவி அவர்கள் செய்திருக்கிற இந்த நிதி உதவி என்பது மிகப்பெரிய வரலாற்று சிறப்புடையதாகும். அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இதுவரையிலும் செய்யாத ஒன்று என்பதோடு மட்டுமல்ல, ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப், அரசியல் தலைவர் என்பதை தாண்டி ஒரு தேசிய தலைவராக நின்று அவரால் அனைத்தையும் பார்க்க முடிகிறது. விருப்பு வெறுப்பின்றி வேறுபாடின்றி உதவ முடிகிறது. ஒரு தாய் உள்ளத்தோடு கேட்காமலே பசி அறிந்து ஆதரவளிக்கிற பசியாற்றுகிற ஒரு தலைவியாக இந்தியாவிலேயே இதுவரையிலும் யாரும் செய்யாத ஒரு காரியம். நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமிதம் அடைகின்றேன். தமிழகத்துக்கு ஒரு புதிய வரலாற்றை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள்.